தேமுதிகவுக்கெல்லாம் நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லலைங்க, அவர் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு சொன்ன எடப்பாடியார் ஜூன் மாதத்தில் வந்து நாங்கள் அடுத்த ஆண்டுல நடக்கும் ராஜ்யசபா தேர்தலுக்கு தேமுதிகவுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு வந்து வட மாவட்டத்தில் திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான அதிமுகவுடன் வேற ஒரு ஃபோர்ஸ் சேரணும்னு நினைக்கிறாரு. அது பாமகவை தான் அவர் மனதில் வைத்திருந்தார். ஆனால் பாமகவில் இந்த குழப்பம் ஏற்பட்டு இருப்பதால் பாமக அடுத்த வருஷம் எந்த ஷேப்பில் இருப்பாங்க, அவங்க பிரிஞ்சு இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா கட்சி அன்புமணிக்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த பாமக வாக்காளர்களை ராமதாஸ் மீது ஒரு மதிப்பு கொண்டு இருப்பார்கள். ஸோ ஸ்பிளிட் வந்தாலே வந்து அன்புமணி நிர்வாகிகளுக்கு ஒரு ஓட்டு எடுக்க முடியாது, ராமதாஸ் தான் அந்த ஓட்டுலாம். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் எடப்பாடி முடிச்சிட்டு இருக்கும்போது அவர் தேமுதிகவே நம்ம சேஃபாக வச்சுக்கலாம், தேமுதிக வெளில போகிறதுக்காக தான் அது ராஜ்யசபான்றது தேமுதிக கொடுக்கப்பட்டிருக்கு.